குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 5:26 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 7:44 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:28 வரை பாலவம், பின்பு மாலை 5:26 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை அனுஷம், பின்பு கேட்டை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள். இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நல்ல நாள், உழவு மாடுகளை வாங்குவதற்கு உகந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:35 முதல் 4:19 வரையில் மேஷ லக்னம், 4:20 முதல் 6:25 வரையில் ரிஷப லக்னம், 6:26 முதல் 8:37 வரையில் மிதுன லக்னம், 8:38 முதல் 10:45 வரையில் கடக லக்னம், 10:46 முதல் மதியம் 12:47 வரையில் சிம்ம லக்னம், 12:48 முதல் மதியம் 2:47 வரையில் கன்னி லக்னம், 2:48 முதல் 4:53 வரையில் துலாம் லக்னம், 4:54 முதல் இரவு 7:04 வரையில் விருச்சக லக்னம், 7:05 முதல் இரவு 9:11 வரையில் தனுசு லக்னம், இரவு 9:12 முதல் 11:06 வரையில் மகர லக்னம், 11:07 முதல் 12:49 வரையில் கும்ப லக்னம், 12:50 முதல் 2:30 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி அதிகாலை பொழுது 4:30 மணிக்கு மனதை ஒருமுகப்படுத்தி வீட்டில் தியானம் செய்வது, இந்த நாளுக்கான கிரகங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒருமுறை. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத்.
சனீஸ்வர பகவானுக்கு உகந்த எள் கொண்டு காகத்திற்கு சாதம் வடித்த முதல் அன்னத்தை எடுத்து சுத்த அன்னமாக எடுத்து அதில் எள் கலந்து காகத்திற்கு 1 முதல் 2 மணிக்குள்ளாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரையில் காகத்திற்கு உணவு வைப்பது விசேஷம். இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யும் பொழுது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்கும். எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை, நியாயமாக நடப்பது, நீதி தவறாது வேலை செய்வது, உழைப்பை அதிகப்படுத்தினால், உண்மையாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், வாழ்நாள் முழுவதும். நேர்மை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எந்த விதமான தீங்கும் நேரிடாது. 7.5 சனிக்காலம், அஷ்டம சனிக்காலம், அர்த்தாஷ்டம சனிக்காலம், கண்டக சனி, பாத சனி, விரய சனி, மங்கு சனி, பொங்கு சனி என்று எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு என்பது காணப்படாது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு யாரெல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ, உண்மை பேசுகிறார்களோ, ஒழுக்கம் தவறாது இருக்கிறார்களோ, உழைப்பை அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயம் அவருடைய அனுகிரகம் இருக்கும். நீங்கள் இந்த வழிமுறைகளை கையாண்டு பாருங்கள். இதனுடைய பலனை நீங்கள் விரைவாக பெற முடியும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானத்திற்குண்டான இடத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. 3ஆம் வீடு சகோதர ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருங்கள். அரசு அலுவலக அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் எந்த விதங்களிலும் தரக்குறைவாக நினைக்க வேண்டாம். எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது என்பதை உணருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள், செயல்படுங்கள்.
திறமைகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே மதிப்பு அதிகரிக்கும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். மனம் திறந்து பேசுவது நல்லது. எண்ணிய வேலைகள் உங்களுக்கு திறமையாக நீங்கள் நினைத்தபடி சாதித்து முடிக்க இறை வழிபாடு அவசியம். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். புதுமையான விஷயங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு தேடல் தொடர்பான செயல்பாடுகள் கை கொடுக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. வியாபாரத்தினுடைய போக்கை கணிசமாக உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற செயல்பாடுகளில் உங்களுக்கு வேகம் இருக்கும். பேச்சுக்கள் மூலமாக நல்ல அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கும். பிறரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை தெளிந்த மனதோடு பேசுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவு கிட்டும். தொழில் வியாபாரத்தில் அவர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும். மன நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். ராசிக்கு 6ஆம் வீடு கேத்து பகவான், 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில். ஆக தம்பதியர்களிடையே எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணத்திற்குண்டான விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்கள் இன்றைய நாள் செய்யலாம். எதையும் தெய்வ வழிபாட்டு செய்த பிறகு செய்வது நல்லது. விநாயக பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக வணங்கி வந்தாலே போதும். பல தடைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், மன கஷ்டங்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு பல சங்கடங்கள் தீர்ந்து முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். ஆசைகள் பூர்த்தியாக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக்கும். புதுவிதமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். அரசு சார்ந்த செயல்களில் பொறுமை, நிதானம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு முறைகள் செய்து வாருங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி ஸ்ரீ ராமஜெயம் எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து பிரதட்சணம் செய்து வந்தால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மையை பெற முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான விஷயங்கள் கைகூடும். தேடல் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். ஆர்வத்தோடு சில வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மனதில் எழுச்சி இருக்கும். தன்னம்பிக்கை உணர்வு இருக்கும். நன்றி உணர்வோடு செயல்படுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். அதிகாலை பொழுது காலை 7 மணிக்கு முன் 20 நிமிடம் அல்லது 30 நிமிடமாவது சூரிய ஒளி உங்கள் உடம்பின் மீது படுமாறு தியானம் செய்வது நல்லது. அப்படி செய்வதால் சூரிய பகவான் நடுநாயகமாக திகழக்கூடியவர். நவ கிரகங்களில் நடுநாயகமாக இருந்து அருள் பாலிக்கக்கூடியவர். அந்த இறைவனை நீங்கள் காலை 7 மணிக்கு முன்னதாக சூரிய ஒளியில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்வதால் பல பிரச்சனைகள் தீரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள் அகலும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் ஆதரவு அதிகமாகவே இருக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். மன அமைப்பு சீராக்கும். நல்லதொரு அனுபவங்கள் உண்டாக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை தினந்தோறும் ரிஷபராசி அன்பர்கள் உச்சரித்து வரலாம். அப்படி வருவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம். அவர்களுடைய ராசியையும் அவர்களுடைய ராசிக்கான நட்சத்திரத்தையும் அதற்கான தேவதைகளையும் வணங்கி வரும்போது கிரகங்களினால் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும். சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசியின் 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்கு, வருமான ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கேத்து பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். மன அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல், முன்னேற்றங்கள் உண்டாக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு செய்தி கிடைக்கும். வீட்டில் நல்லதொரு வரவு அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுக்களில் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு பேச்சில் ஒரு படி முன்னேற்றம் ஏற்படுவதை உணரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். பிடித்தாற்போல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு இன்றைய தினம் நடக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப மங்கள செய்தி கிடைக்கும். புதியதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஆதரவான நாள். புதிய இடத்தில் உங்களுக்கென்று ஒரு நல்ல நண்பர்களாக மாறக்கூடும். வெளியிடங்களினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். கடன் தொடர்பான சில நெருக்கடிகள் தணியும். சனிக்கிழமை தினத்தில் கடன் கொடுக்கலாமே தவிர கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகளாக விளைய வேண்டுமானால் தாராபலன் என்று இருக்கிறது என்பதை பார்த்து செய்யுங்கள். அவை மிகப்பெரிய ஒரு பயனை உங்களுக்கு கொடுக்கும். பஞ்சாங்கத்தினுடைய நிலையை உணர்ந்து செய்வதே சிறப்பு. எந்த நட்சத்திரத்தில் செய்தால் நல்லது, எந்த நாளில் செய்தால் சிறப்பு என்கிற நிலையை நீங்கள் அவ்வப்போது தெரிந்து கொண்டு செய்யுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். நல்ல துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த துறையின் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதொரு அனுபவம் மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். சிறப்பான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். உங்களுடைய திறமைகளை இன்றைய தினம் வெளிப்படுத்தும் பொழுது ஆதரவு ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாதகமான நாளாகவே அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரமாக இருப்பதாலும் சனிக்கிழமை தினமாக இருப்பதாலும் ஆச்சாரியாள் ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகளை தரிசனம் செய்வது மிக விசேஷம். சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆச்சாரியாள் பெருமக்களை வணங்கி வருவது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை நித்தியமும் கவனிப்பதோடு இன்றைய நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். இந்த நாள் பொழுது முழுவதுமே கலகலப்பாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடக்கும். நல்லதே கிடைக்கும். மன திருப்திகரமாக வேலையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் அந்தஸ்து உயரும். கௌரவம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுங்கள். திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபடுவதும் வீட்டில் அவ்வப்போது அபிராமி அந்தாதி கேட்பது மிக விசேஷம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அபிராமி அந்தாதியை நீங்கள் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து படித்தாலே போதுமானது. தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் படித்தால்
செல்வம் சேர, உடல் நலம் கிடைக்க, ஆரோக்கியமாக வாழ, சொத்து சேர, குடும்ப நலன் பாதுகாக்க, ஆயுள் விருத்தி பெற, வாக்கு சாதுரியம் பெற, நன்றாக படிக்க, நல்ல உத்தியோகம் கிடைக்க, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு உயர்வாக வாழ, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை, இப்படி கரு முதல் திருவடி வரை நடக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக அமைய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அமையும். எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணம் அதிகமாகும். திண்ணம் இருக்கும். தைரியமாக செய்வீர்கள். வைராக்கியம் அதிகரிக்கும். எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பொறுப்பின் காரணமாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தை வணங்குங்கள், உங்களுடைய ராசியை வணங்குங்கள், உங்களுடைய ராசி அதிபதியை வணங்குங்கள், நட்சத்திர அதிபதியை வணங்குங்கள். தொடர்ந்து தினந்தோறும் செய்ய செய்ய கிரகங்களினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும், ஆற்றல் அதிகரிக்கும், தெய்வ சிந்தனை உண்டாக்கும், நல்லதொரு அனுபவம் ஏற்படும். மனதில் எந்த விதமான குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். கல்வியில் மேன்மையாக வருவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு படபடப்பாக இருக்கக்கூடும். மனதில் தெளிவற்ற நிலை இருக்கும். எதை செய்தாலும் பலமுறை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். புரிதல் என்பது காணப்படாது. நுட்பங்களை அறிந்து கொள்வதே கடினமாக இருக்கும். சாதாரண வேலைகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலுவாகவே தோன்றும். மலையை கட்டி இழுத்தார் போல காணப்படும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களை பற்றிய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொண்டால்தான் சமூகத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு ஓரளவாவது நல்ல பெயர் கிடைக்கும். தற்பெருமையாக பேசி உங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். குணநலன்களில் சில மாற்றங்கள் வரலாம். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு சில காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும். சிந்தனைகள் அதிகம் தேவை. எதை செய்தால் வெற்றி பெற முடியும், எதை தவிர்ப்பது நல்லது, யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற புரிதல் வேண்டும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நினைவாற்றல் என்பது குறைவாக இருக்கும். ஆதரவற்ற தன்மையில் இருப்பீர்கள். ஈர்ப்பு என்பது இருக்காது. படிப்பின் மீதான கவன சிதறல்கள் ஏற்படலாம். பயம் விலகும் நாள். ஒரு சில விஷயங்களை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டின கிராமத்தில் ஸ்ரீ சப்த கன்னியர்கள் கும்பாபிஷேக மிக விமர்சையாக நடைபெற இருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவது சிறப்பு. கும்பாபிஷேகத்திற்குண்டான திருப்பணிகளுக்கு உதவி செய்வது, ஒரு செங்கலையாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பார்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய சிறு பொருளுதவியானது உங்களுடைய தலைமுறையை காக்கும். எல்லா சக்தி ஆலயங்களிலும் முக்கியமான இடம் என்பது ஸ்ரீ சப்த கன்னியருக்கு உண்டு. ஆக இதை கேட்கக்கூடிய பக்தர்கள் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து இந்த புண்ணியத்தை நீங்கள் பெற வேண்டும் என இன்றைய பஞ்சாங்கத்தின் மூலமாகவும் இன்றைய ராசி பலன்கள் வழியிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவற்றை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். எல்லா வகையிலும் நீங்கள் உதவிகள் செய்யலாம். ஹோம திரவியங்களாகவோ அல்லது அன்னதானத்திற்கோ, கட்டிட பணிகளுக்காகவோ அல்லது கும்பாபிஷேகத்தினுடைய பொருட்களுக்காகவோ எது வேண்டுமானாலும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜிபே எண்ணிற்கு நீங்கள் பொருளுதவி செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள்
அதிகமான நல்லதை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தடுமாற்றங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது இருக்காது. நடுக்கம் தீர்த்த விநாயக பெருமானை வழிபடலாம். நடுக்கம் தீர்த்த விநாயகரை வழிபடுவதால் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் நீங்கும், தெளிவு பிறக்கும், மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அகலும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீ துர்கை அம்மன் வழிபாடு சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி குறைவாக எண்ண வேண்டாம். அதிகமான பேச்சுக்கள் ஆபத்தை தரலாம். குணநலன்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலையில் புதுவிதமான எண்ணங்கள், நாட்டம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் அதிகரிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் விலகும். புதுமையை விரும்புவீர்கள். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வேலை தொடர்பாக எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கூட்டாளிகளுடைய செயல்களை பற்றிய கருத்துக்களை சிலரிடம் வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். கடகராசி அன்பர்களே, இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வந்தால் உங்களுடைய ராசியின் அதிபதியினுடைய அருளும், நட்சத்திர அதிபதியின் அருளும், அந்த அதிபதிக்குண்டான தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு சேர்த்தே கிடைக்கும். தினந்தோறும் பிரயோகித்து வருவது சிறப்பு. பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த சில வேலைகளில் அலைச்சல் உண்டாகும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். உங்களுக்கு மேல் செயல்படுகிற அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரியங்கள் அனுகூலமாக இருக்காது. காலதாமதங்கள் ஏற்படலாம். சீக்கிரமாக நடக்கும் என்று நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதிகப்படியான ஒரு தாமதத்திற்குள் உள்ளாகும். குடும்ப நபர்களிடத்தில் எந்த விஷயங்களையும் எதிர்பார்க்காதீர்கள். தற்பெருமையான குணங்களை கைவிடுவது நல்லது. ராசிக்கு 8ஆம் வீடு ஆயுள் பாவகம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் பெருமைக்குரிய விஷயங்களை நடத்தி காட்டுவீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான அமைப்பு படி நவகிரக வழிபாடுதலை செய்யும் போதும், இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் அதிகமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஆடம்பரமான விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. யாருக்காகவும் எவருக்காகவும் நீங்கள் கையெழுத்து போடுவதோ, ஒப்பந்தங்கள் செய்வதோ, ஜாமீன் கையெழுத்து கூடாது. உங்களுடைய வேலைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்பதை உணர்ந்து செய்தல் அவசியம். குடும்ப நபர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நாள். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டாலும் உணர்ச்சி வசப்படாமல், கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் சாந்தம், அமைதியாக இருந்து விடுங்கள். பதிலுக்கு பதில் நீங்கள் சில வேலைகள் செய்யும் பொழுது அவை வளர்ந்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திரமான நாள். இந்த நாள் எதை செய்கிறீர்களோ, தொடங்குகிறீர்களோ, அந்த வேலைகள் உங்களுக்கு நிலையாக இருக்கும் என்று பொருள். ஆக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாள் நேர்மறையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உண்மையை பேசுவது,
மனசாட்சிப்படி நடந்து கொள்வது நல்லது. அவைதான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமானதாக இருக்கும். முக்கியமானது, வேலையாட்களிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர்களை கனிவாக நடத்துவதே விசேஷம். அவர்களிடத்தில் கோப உணர்வுகளையோ உணர்ச்சி வசப்படுதலையோ, செய்யாத தவறுக்கு தண்டிப்பதோ, அவர்களை அவதூறாக பேசுவதோ கூடாது. நேர்மறையாக இருந்தால் சனீஸ்வர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். தாக்கங்கள் குறையும். கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டின கிராமத்தில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க கும்பாபிஷேகத்தில் நீங்கள் பங்கு பெறுவதும், கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகளுக்கு நீங்கள் பொருள் உதவி செய்வது விசேஷம். கும்பாபிஷேகத்தன்று 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. ஆகவே வேதங்கள் ஆகம விதிப்படி எங்கு பூஜை முறைகள் நடக்கிறதோ அந்த இடத்திற்கு நீங்கள் செல்வதோ, அந்த பூஜைக்குண்டான பொருளாதார நிதி உதவி செய்வது மிக விசேஷம். ஆகவே உங்களால் முடிந்த தொகையினை பொருளுதவியாக செய்வது நல்லது. உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் கைகூடும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். சப்த கன்னியர்கள் வழிபாடு என்பது மிக உச்சிதமானது, உயர்வானது. 7 கன்னியர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறை வழிபாடு செய்யுங்கள். நன்மைகளை பெறுங்கள். அருள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, அலைச்சல்கள் இருக்கும். ஆதாயம் உண்டாகும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துங்கள். நல்லதே நடக்கும். பொறுமை, நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சில வேலைகள் தள்ளி போனாலும் அதனால் ஆதாயம் ஏற்படும். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் சனீஸ்வர பகவானுக்கு பால் அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், கரும்புச்சாறு அபிஷேகம், வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம், பழச்சாறு அபிஷேகம், இப்படி பல வகை அபிஷேகங்கள் செய்து வழிபட க்ஷேம லாபங்கள் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த நாளில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள். பிறரை பற்றிய தேவையற்ற கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வது நல்லது. அரசு சார்ந்த வேலைகள் தாமதமாக கூட நடக்கும். மற்ற அதிகாரிகளிடத்திலும் சரி, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடத்தில் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்வது விசேஷம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் முயற்சிகள் மேம்படும். கண்ணோட்டங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களால் புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படுத்துவீர்கள். தன் முயற்சி, சுயமுயற்சி கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வருவது விசேஷம்.
உங்களுடைய ராசிநாதனையும் அவருக்கான அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம்தோறும் நீங்கள் சொல்லி வந்தால் கிரகங்களினுடைய கோளாறுகள் சற்று தணியும், கிரக தோஷங்கள் நீங்கும். சனிக்கிழமை தினத்தில் பச்சை பதிகம் தேவார திருப்பாடல்களை உச்சரித்து வாருங்கள். அதே போல பணம் பெறுவதற்கான பதிகம் ஒன்று உண்டு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லைகேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த தேவார திருப்பதிக பாடல்கள் 10 இருக்கின்றன. தினம்தோறும் காலை மாலை இருவேளையும் சிவபெருமானை நினைத்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்ய உடனுக்குடன் பணம் கைக்கு கிடைக்கும். அதிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஓதி வர தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏதாவது ஒரு வகையில் கைக்கு பணம் வந்தே தீரும். இவை அனுபவத்தில் கண்ட உண்மை. சிம்மராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய பதிக பாடல்களை பாராயணம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இன்பமயமாக இருப்பீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த நாள் பிறக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களால் ஆதரவு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படலாம். விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு சிறப்பு. மகம் நட்சத்திரக்காரர்களை தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் செய்ய முடியும் என்கிற துணிவு ஏற்படும். தைரியம் வலுக்கும். துணிவே துணை என செல்வீர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தைரியம் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்களில் தாமதங்கள் நீங்கும். மன சஞ்சலம் ஏற்படலாம். சில பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு இழுபறியாக கூட இருக்கும். சீக்கிரமாக முடியும் என்கிற வேலை தாமதமாகலாம். எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். புதிய வகை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விஷயங்களுக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விரும்பியவாறு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ
கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகள் ஆச்சாரியாளுடைய நட்சத்திரம். பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆச்சாரியாள்களுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த நலம் பயக்கும். கன்னிராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்கள் பெயரில் பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுக்கான கோத்திரம் சொல்லி லக்னத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். ஆக இரண்டையும் பிரிக்காமல் லக்னத்தையும் உங்களுடைய ராசியையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் விசேஷம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். சாந்தம், அமைதி, பொறுமை, நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயங்களையும் நிதானமாக கையாளுங்கள். உணர்ச்சி வேகங்களை தவிர்ப்பது நல்லது. திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வரலாம். ஆரோக்கியம் மேம்படும். சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சில வேலைகள் புரிவதால் உங்களுக்கு நுணுக்கங்கள் அறியக்கூடும். பிறருடைய உதவிகள் கிடைக்கும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே சற்று கடினமாக உணர்வீர்கள். வருமானத்தை பலப்படுத்த சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். மனதை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கல்பாக்கம் அருகேயுள்ள சதுரங்கப்பட்டின கிராமத்தில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகளில் நீங்கள் பங்கு பெறுவது, பொருள் உதவி செய்வது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய சிரமங்கள் நீங்கும். கும்பாபிஷேக நாளில் 30 முக்கோடி தேவர்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இந்த பதிவை கேட்பவர்கள் கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு சிறு தொகையாவது உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு செங்கலாவது அந்த கோவிலில் இருக்கும்போது உங்களுடைய தலைமுறை சிறக்கும். வாழ்க்கையினுடைய எண்ணற்ற தேவைகள் பூர்த்தியாகும். ஆசைகள் கைகூடும். மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியமுடனும் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, புத்திர் விருத்தி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். குடும்ப விசேஷங்கள் வெகு சீக்கிரமாக கைகூடி வரும். ஜிபே எண்ணிற்கு நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணிற்கே நீங்கள் பொருளுதவி செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது மிக மிக விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, நல்லதொரு முடிவுகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பொறுமை, நிதானம் தேவை. திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய அற்புதமான நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தினுடைய முக்கியமான விஷயங்களை பற்றிய முடிவுகள் எடுப்பீர்கள். அணுகுமுறையில் மாற்றங்கள் வரலாம். ஆரோக்கியம் மேம்படும். சுகபோக வாழ்வினை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். எதையும் மிக சாதுரியமாக செய்வீர்கள். அனுபவங்கள் வெளிப்படும். உத்தியோகத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும்.
இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய நட்பாக இருக்கக்கூடியவர். எதையும் நேர்மையாக நியாயமாக நீங்கள் நடப்பதால் சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வருவதாலும் உங்களுடைய ராசியையும் ராசிக்கான அதிபதி அவருக்கான தெய்வத்தை தினம்தோறும் நினைத்து வழிபாடு செய்வதால் நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிக்கக்கூடும். தெய்வ அனுகூலம் வேண்டி வழிபடுவீர்கள். சிந்தனைகள் சீராகும். தொழில் சார்ந்த வேலைகள் மற்றும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். நினைவு சம்பந்தமாக நினைவாற்றல் தொடர்பாக இருந்த சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். கையாளக்கூடிய பொருட்களின் தன்மைக்கு தகுந்தாற்போல் இருங்கள். அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குவது என்பது கூடாது. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் உடைமைகள் மீது ஒரு விழிப்புணர்வு வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும், புரிதல் இருக்கும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாக்கும். நேரம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வருங்கால வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான நிலையில் முதலீடு செய்ய முற்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வதால் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு உடனடியாக விலகும். ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் கேத்து பகவானும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கும். மன கிளேசங்கள் அகலும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வீர்கள். குடும்ப விஷயங்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். அதிக விலை கொடுத்த பொருட்களை வாங்குவது கூடாது. அது பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான். ஆகவே சுவாதி நட்சத்திரக்காரர்களே, புரிதல் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். அந்யுன்யம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலைகளில் உயர்வு ஏற்பட கடின உழைப்பு தேவை. திறமைகளை வெளிக்காட்ட முற்படுங்கள். தடை தாமதங்கள் நீங்கும். செய்த காரியத்திற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை தினந்தோறும் விருச்சிக ராசி அன்பர்கள் உச்சரித்து வர உங்கள் ராசி தேவதையையும் அதிபதிக்குண்டான தெய்வத்தினுடைய அருளும் ராசிநாதனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். மனநிலையில் சில மாற்றங்கள் வரும். குழப்பங்கள் தோன்றி மறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். மிக மிக கவனமாகவும் பொறுமை நிதானத்துடனே இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். மன அமைப்பு சீராக இருக்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் அதீதமான நல்ல பலனை உங்களுக்கு உண்டு பண்ணும். அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்கள் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் கூடாது. தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனை மனதில் அதிகரிக்கும். மனதளவில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக புரிந்து அறிந்து செய்வது நல்லது. மந்தமாகவும் இருக்கும். செயல்படக்கூடிய விஷயங்களில் காலதாமதம் இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. முழுமையாக உணர்ந்து தெளிவு பெற்று பிறகு வேலைகளில் ஈடுபடலாம். மன அமைப்பையும் உடல் அமைப்பையும் பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பொருட்கள் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. பிறருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீர்கள். தன் கையே தனக்குதவி என்பது போல நீங்கள் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் ஏமாறாதீர்கள். ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். தேவையற்ற எண்ணங்கள் உண்டாகி போகும். யாரிடத்திலும் எதை பற்றியும் வீண் விவாத பேச்சுக்கள் கூடாது. அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ தரிசனம் கோட்டி புண்ணியம். அதே போல நவ கிரகங்களுக்குண்டான வழிபாடு முறைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. சிந்தனைகள் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். மனநிலையில் ஒருவிதமான தாழ்வு ஏற்பட்டு நீங்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. யாரிடத்திலும் எதற்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பிறருக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து செய்ய வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு பணம் செலவாகும். விரயங்களை தவிர்க்க பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செய்யுங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. மந்தமான நாளாக அமையும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. அதிகமான பாரம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். வியாபாரத்தினுடைய சூழலை புரிந்து கொள்வது அவசியம். புதிய முதலீடுகள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தாது. கவனமாக இருங்கள். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வர நவ கிரகங்களினுடைய அனுகிரகமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். சாதகம் நிறைந்த நாளாகவே அமையும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனிக்கிழமை தினத்தில் வைகாசி 26ஆம் நாளில் நவ கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட சகல மேன்மைகள் கிடைக்கும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். குடும்பத்தில் எதையும் மிக நேர்மையாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிப்பீர்கள். உடல் பலம் சீராகும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். புதிய செயல்களில் ஆர்வம் மிகுதியாகும். அரசு தொடர்பான வேலைகளில் முக்கியமான பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுகூலம் உண்டாகும். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர் வகையில் அனுகூலம் உண்டாகும். துணைவர் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். மாற்றம் நிறைந்த நாளாகத்தான் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பிறரால் ஒத்துழைப்பு ஏற்படும். மனோதிடம் உண்டாக்கும். தைரியமாக இருப்பீர்கள். துணைவர் வழியில் அனுசரணையான போக்கோடு அவருடைய நல் ஆதரவு பெறக்கூடும். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ஆர்வம் மிகுதியாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணரையும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் சகல நலன் கிடைக்கும். அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கும். தொட்ட காரியங்கள் துலங்க. முயற்சிகள் கைகூடும். எண்ணியபடி வேலைகளை முன்னெடுத்து செல்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். மாற்றங்கள் இருக்கும். நல்லதொரு சூழல் ஏற்படும். துணைவருடைய ஆதரவு பெருக்கும். அனுகூலம் உண்டாக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் தன்னம்பிக்கையாக ஈடுபடுவீர்கள் மகர ராசி அன்பர்களே. சனிக்கிழமை தினம் வைகாசி 26ஆம் நாள் உத்தியோக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எதையும் லாபகமாக கையாளுவீர்கள். திட்டமிட்டு செயல்படுவதில் உங்களை மிஞ்சிய ஆள் நபர் யாரும் இல்லை எனலாம். ஒவ்வொரு காரியத்தினுடைய நகர்வுகளுக்கு தகுந்தாற்போல் மிக அழகாக கணக்கிடுவீர்கள். உங்களை புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே உங்களிடம் நெருக்கமாக பழக முடியும். உறவினர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். வீட்டிற்கு சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை உத்தியோகம் தொடர்பாக புதியதொரு முயற்சிகள் காரணமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும் மகர ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும்
தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு செவ்வாய் பகவான் ஓரையும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கைகூடும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடமாக நம்பிக்கையாக சில முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். மனோபலம் மனோதிடம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் லாபகமாக கையாளுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிறருக்கான செயல்களில் நாட்டம் இருக்கும். புரிதல்கள் ஏற்படும். உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதியதொரு நட்பு வட்டாரங்கள் உருவாக்கும். எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகளை செயல்படுத்துவீர்கள். அவற்றின் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிரச்சனைகள் குறையும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மையும் வளமையும் செழிப்பும் செல்வாக்கு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி ராசிநாதன் ஆட்சிநாதன் சனீஸ்வர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம சனி நடக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு. வாக்குஸ்தானம் மற்றும் வருமான ஸ்தானத்தில் ராகு பகவானும், சகோதர பாவகம் செவ்வாய் பகவான், இளைய சகோதர சகோதரி. வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதையும் துரிதமின்றி விவேகமாக செயல்படுத்துங்கள். லாபம் இல்லை என்றாலும் நட்டப்படாதீர்கள். கலை சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் இருக்கும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்படுங்கள். ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பணம் சார்ந்த பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களை விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமை நிதானம் தேவை. கோப உணர்வுகள் தவிர்க்க வேண்டும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும்.
கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். பணிவாக கனிவாக செயல்பட்டால் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பரிவாக இருக்க வேண்டிய நாள். பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய்மாமன் வழியில் பொறுமை நிதானமான பேச்சுக்கள் தேவை. ராசிக்கு 4ஆம் வீடு. வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அவரோடு சூரிய பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தாய் வழி உறவுகளிடத்தில் மிக கனிவாகவும் கவனமாகவும் பேச வேண்டும். பிறருடைய விஷயங்களை பற்றி அலசி ஆராயாதீர்கள். யாரிடத்திலும் வம்பு வாக்கு வீண் பேச்சுக்கள் கூடாது. வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக கையாள்வதே சிறப்பு. இந்த நாள் மன அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 3ஆம் இடம் இளைய சகோதர பாவகத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வீட்டு சூழ்நிலை சாதகமாகும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். நன்மை நிறைந்த நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணங்கள் சிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை விரிவித்து உங்கள் வாழ்க்கை நிலை உயர்வாக அமையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சக நபர்களிடையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். நல்லிணக்கம் நிறைந்த நாள். வாரத்தினுடைய கடைசி நாளாக அமைவதால் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக்கும். நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ
தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பயணங்களின் காரணமாக புது விஷயங்களை அறிவீர்கள். வெற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். மறைமுக எதிரிகள் தொல்லைகள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முற்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். கடன் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். பங்கு பெறுவதோடு திருப்பணிகளுக்குண்டான கைங்கரிய உதவிகள் செய்வது விசேஷம். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி அந்த நாள் கிடைக்கும். உங்களால் முடிந்த பொருள் உதவி செய்து ஸ்ரீ சப்த கன்னியர்களுடைய அனுகிரகத்தை பெறுங்கள். திருமண தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். வியாபாரத்தில் தலை சிறந்த நபராக நீங்கள் திகழ முடியும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லா விதமான சகல நன்மைகள் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஆதாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன்.